சிவானந்தா அண்ட் வேதா தியானப்பீடத்தின் சார்பாக சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் இன்று சிந்திக்கவிருக்கும் தலைப்பு எது பாவம்? எது பாவம் என்றால், பெரும்பாலும் நாம் அடுத்தவர் மனதிற்கு துன்பம் கொடுப்பது பாவமா என்றால், நம்மால் அடுத்தவரின் மனதிற்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான். சரி, மற்றவர்கள் நம் மனதிற்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பார்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறிதான். இப்படி இருக்கும் வகையிலே சற்று நாம் பாவம் என்றால் எது என்றால், நம் உடலையும் உடலுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் கெடுத்துக் கொள்வதே பாவம். இது எப்படி விளக்கி சொல்லலாம் என்றால், நம் உடலுக்குள் இருக்கின்ற ராஜ உறுப்புகளை சற்று பார்ப்போம். ராஜ உறுப்புகளில் ஒன்றான கல்லீரல். கல்லீரலின் பணி என்னவென்றால், இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்வது, இரத்தத்தில் உள்ள பழைய சிவப்பணுக்களை வெளியேற்றுவது, இரத்தத்தில் குளுக்கோஸை சேமித்து உடலுக்கு தேவையான போது உடலுக்கு கொடுப்பது, இரத்தத்தில் விட்டமின்களையும் இரும்பு சத்துக்களையும் சேமித்து உடலுக்கு தேவையான போது அது நம் உடலுக்கு கொடுப்பது போன்ற பணிகள் கல்லீரல். தேவையற்ற பழக்க வழக்கங்களால் நாம் கல்லீரலை நாம் கெடுத்துக் கொண்டோம் என்றால் இத்தனை செயல்பாடுகளும் பாதிக்கும். அடுத்த உறுப்பாகிய இதயத்தை நாம் பார்ப்போம். பெரும்பாலும் நாம் என்ன சொல்வோம் நம் பேச்சு மொழிகளிலே என்றால், நமக்கு ஒன்றென்றால் என் நண்பர் துடித்து போவார், நமக்கு ஒன்றென்றால் அவர் துடித்து போவார், நமக்கு ஒன்றென்றால் இவர் துடித்து போவார் என்று நாம் பேச்சு மொழியிலே பேசுவது வழக்கம். அதெல்லாம் சற்று சிந்தித்து பார்த்தால், நமக்கு என்று ஒன்று துடிக்கிறது என்றால் அது நம் இதயம் மட்டுமே. மற்றவர்கள் துடிப்பார்கள், அவர் துடிப்பார்கள், இவர் துடிப்பார்கள் என்று சொல்வதெல்லாம் பேசுவதற்கு நன்றாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு அது சாத்தியம் சற்று குறைவுதான். அந்த வகையிலே நமக்காக துடிப்பது நம் இதயம் மட்டுமே. நாம் இதயத்தை கெடுத்துக் கொண்டோமானால் நம்முடைய ஆயுளும் குறையும். இப்படி கெடுத்துக் கொண்டோம் என்றாலும் கூட, கல்லீரலை கெடுத்துக் கொண்டோம் என்றாலும் கூட, இதயத்தை கெடுத்துக் கொண்டோம் என்றாலும் கூட, உடல் உறுப்பு தானம் என்ற வகையிலே அடுத்தவரின் கல்லீரலையோ இல்லை அடுத்தவரின் இதயத்தையோ நாம் மாற்றி எடுத்து வைத்து கொள்ள முடியும். இதை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். இது சரி செய்ய முடியாத ஒரே ஒரு பொருள் என்னவென்றால், நம் மூளைப்பகுதி. நம் மூளைப்பகுதி இறையாற்றல் நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய பகுதி, இறை சக்தியால் இயங்கக்கூடிய பகுதி நமது மூளைப்பகுதி மட்டுமே. தேவையற்ற பழக்க வழக்கத்தால் சாராயம், பிராந்தி, கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இறைசக்தியால் இயங்குகின்ற நம் மூளைப்பகுதியை இயங்க விடாமல் செய்வது, இது பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம். பாவம் என்றால் நம் உடலை கெடுத்துக் கொள்வது, உடலுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளை கெடுத்துக் கொள்வது. இதற்கு மாற்று வழி ஒன்று என்றாலும் கூட, பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் இறைசக்தியால் இயங்குகின்ற நமது மூளைப்பகுதியை இயங்கிவிடாமல், போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நம் மூளைப்பகுதியை இயங்கிவிடாமல் செய்வது பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்று கூறி இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம்.